ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HCF அண்ட் LCM ஆஃப் பாலினாமியல்ஸ். ஓகே, இது வரைக்கும் நம்பர்ஸோட HCF அண்ட் LCM மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இப்போ பாலினாமியல்ஸோட HCFஓ LCMஓ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாலி அப்படின்னா மெனி, நாமினல். ஓகே, அப்படின்னா டேர்ம், மெனி டேர்ம்ஸ். ஒரு ஈக்குவேஷன்ஸில் மெனி டேர்ம்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் வந்து பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெனி டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்டோ அதோட எக்ஸ்போனன்ட்டு தான் அதோட 2 டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இதான் வந்து பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே சில பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட HCF அண்ட் LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த HCF அண்ட் LCM ஆஃப் 6x³ y², 10x⁴ y⁴, 30x⁴ y³. ஸோ இதோட HCF அண்ட் LCM என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 6x³ y² இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். 6 into x³ into y². இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், 6 into 3 இதை வந்து ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 2 into 3 into x³ into y²ன்னு எழுதிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு 10x⁴ y⁴. இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 into 5 into x⁴ into y⁴. நெக்ஸ்ட்டு 30x⁴ y³. இப்போ 30 ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 2 into 5 into 3 into x⁴ into y⁴. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். HCF ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். HCFல என்ன காமன் டேர்ம் என்ன இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது. 2ஓட லீஸ்ட் பவர் எது, 2⁴ தான். அப்போ 2 into x இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா, எக்ஸோட லீஸ்ட் பவர் எது, x³ அண்ட் y இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒய்யோட லீஸ்ட் போகிறது y⁴2. அப்போது இதோட HCF வந்து 2x³ y². இதுதான் இதோட HCF. சரி, when we go for LCM என்னென்ன இருக்குது, நம்பர்ஸு 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. இதோட லீஸ்ட் பவர்ஸ் எல்லாமே 1 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு x இருக்குது. எக்ஸோட ஹையஸ்ட் பவர் x⁴, ஒய்யோட ஹையஸ்ட் பவர் y⁴. அவ்வளோதான், எக்ஸ் அண்ட் ஒய் தான் இருக்குது. சரிங்களா, அப்போது 2 into 3 into 5, 30x⁴ y⁴. இதுதான் இதோட LCM. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. HCF அண்ட் LCM ஆஃப் x² + xy + y² அண்ட் x³ - y³. சரி, இப்போ இந்த x³ - y³ a³ - b³. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது x - y into x² plus xy plus y². இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அல்ஜீப்ரிக் எக்ஸ்பேன்ஷன். சரி, இப்போது இந்த இதுவை நான் அப்படியே வச்சுக்கிறேன், x² plus y. இந்த இதுவும் ஆசிரியஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், x² plus xy plus y² அப்படியே வச்சுக்கலாம். சரி, இப்போ இதுக்கு என்ன இப்போ கண்டுபிடிக்கணும், HCF ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். HCF is equal to அது காமன் டேர்ம் என்னவா இருக்கு பாருங்கள், இந்த டேர்மும் காமனாக இருக்குது. அப்போது x² plus xy plus y². இதுதான் இதோட HCF. நெக்ஸ்ட்டு LCMனு போகும்போது என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, இந்த ஒரு டேர்ம் இருக்குது, இந்த ஒரு டேர்ம் இருக்குது. அப்போது x - y into x² plus xy plus y². இப்போ இதுதான் இதோட LCM. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஷின். Question number 3. Question number 3ல என்ன சொல்லியிருக்காங்க, HCF and LCM of x² - 9 and x² - 6x plus 9. சரி, x² - 9 இதை நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன் அப்படின்னா x² - 3², அதாவது a² - b². that is equal to a plus b into a minus b. அப்போது a plus b into a minus b. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட்டு x² - 6x plus 9. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஃபேக்டரைஸ் பண்ணால் 9, ஆட் பண்ணால் 9 வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும். அப்போது -3 - 3 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், -3 into -3 plus 9.
அப்போ -3 + -3 = -6. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 9 + 9 வரணும், ஆட் பண்ணால் -6 வரணும். அப்போ -3 and -3. ஸோ வேர் x is equal to என்னது, இப்போ இது என்ன வரும், x - 3 சரிங்களா இன்ட்டு x - 3 ஆகிடும். அப்போ என்ன வரும், x - 3 ஹோல் ஸ்கொயர். ஓகே சரி, அப்போது இதோட HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ HCFல என்ன இருக்கணும், காமன் டேர்ம் இருக்கணும். காமன் டேர்ம் என்ன இருக்குது, x - 3 இருக்குது, x - 3 இருக்குது. இதில் லீஸ்ட் பவர் எது, x - 3 பவர் 1. அப்போ x - 3 தான் வந்து இதோட HCF. LCM என்ன இருக்குது, எல்லாத்தையும் எழுதணும் கரெக்டுங்களா. அப்போ x - 3யும் இருக்குது, x + 3யும் இருக்குது. x - 3யோட ஹையஸ்ட் பவர் வந்து 2. அப்போது x - 3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x + 3 இதான் இதோட ஆன்சர். சரி நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. HCF of a square minus 1, a cube minus 1 and 8a square minus 8a. இதோட HCF ஃபைண்ட் அவுட் பண்ணும். சரி a square minus 1 இதை நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, a square minus 1 square கரெக்டா. a square minus b square is equal to a plus b into a minus b. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு a cube minus 1. ஸோ அப்போது a cube minus 1 cube. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, a minus 1 into a square plus a plus 1. ஓகே சரி நெக்ஸ்ட்டு 8a சாரி இது வந்து 8a cube. ஓகே 8a cube minus 8a. சரி இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 8a நான் தனியாக எடுத்துக்கிறேன். 8a a square minus 1 சரியா, இப்படி எழுதிக்கலாமா. 8a நான் காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ a square minus 1. அப்போ 8a cube minus 8 வந்துடும் கரெக்டாங்களா, 8a. சரி இப்போ பார்த்தீங்கன்னா a square minus 1 அப்போ 1 ஸ்கொயர் நிறுத்தமா. அப்போ 8a a square minus b square. அப்போ a plus b into a minus b. சரி இப்போது மூணுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ இது HCF ஃபைண்ட் அவுட் பண்ணும். HCF ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன, மூணுத்துலேயும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். a - 1 இங்கே இருக்குது, a - 1 இங்கே இருக்குது, a - 1 இங்கே இருக்குது. ஓகே a + 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. அப்போ அதை எடுத்துக்க முடியாது. இந்த டேர்ம் இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை. சரி அப்போது a - 1ஓட லீஸ்ட் பவர் எது, a - 1 ஹோல் பவர், அதாவது a - 1. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பாலினாமியல்ஸோட HCF அண்ட் LCM எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் சில ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பை.